வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபோட்டோக்கு எப்படி ஃபயர் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 3 ஆப்ஸ் தேவைப்படுது. கைன்மாஸ்டர், பிக்சார்ட், பிக்சல் ஆப். ஃபஸ்ட்டு பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஓப்பன் ஆகிட்டதுக்கப்புறம் இங்கே எஃபெக்ட்ஸ் கொடுங்க. எஃபெக்ட்ஸில் இங்கே கலர்ஸ் போனீங்கன்னா இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், அது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதே செட் ஆகும். நமக்கு தேவைன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இது ஓகே. இப்போ இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டை ட்ரான்ஸ்பரண்ட் ஆக்கிடுங்க. இங்கே போனீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கும், கொடுத்துருங்க. ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடும். இங்கே மேலே ப்ளஸ் கொடுத்து நம்ம அங்கே சேவ் பண்ண ஃபோட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சென்டர் பட்டன் கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே எரேஸ் கலர் கேட்கும். இங்கே எரேஸ் கலர் கொடுத்துருங்க. இங்கே எனேபிள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். இங்கே சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்துருங்க. கொடுத்தா இங்கே ஃபார்மேட் பிஎன்ஜி, இங்கே டிஃபால்ட்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணி அல்ட்ரா கொடுத்துருங்க. இப்போ சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கைன்மாஸ்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ப்ளஸ் கொடுத்து எம்டி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எம்டி ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மீடியா ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணியிருக்க ஃபயர் எஃபெக்ட்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ வந்துடுச்சு. இப்போ இதிலேருந்து தான் எனக்கு ஃபயர் எஃபெக்ட் தேவைப்படுது. ஸோ இதுவரை நான் கட் பண்ணிடுறேன். சிசர் கொடுத்தீங்கன்னா ட்ரிம் லெஃப்ட் டிக் கொடுத்துட்டு இப்போ லேயர் போங்க. லேயரில் அதே மீடியா போய்ட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணியிருக்க ஃபோட்டோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல் ஸ்க்ரீன் இதையும் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. கொடுத்து இது நல்லா எவ்வளோ தூரம் நமக்கு வீடியோ தேவைப்படுது அவ்வளோ தூரம் அதை செட் பண்ணிடலாம். அட்ஜஸ்ட் பண்ணி டிக் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கே வந்து மியூசிக். இப்போ இது தேவையில்லைன்னா இங்கே வால்யூம் கொடுத்துருங்க. வால்யூம் கொடுத்து இது 0 ஆகிட்டு டிக் கொடுத்துட்டு இப்போ ஆடியோ போங்க. ஆடியோ போயிட்டு உங்களுக்கு எந்த சாங் தேவையோ அந்த சாங் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. சாங் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துருங்க. சாங்கை ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க சாங் அதுக்கு வரும்.
அவ்வளோதான். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். இங்கே சேவ் வீடியோ டு கேலரி இருக்கும். கொடுத்திங்கன்னா இங்கே நமக்கு தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கலாம்.